வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன தகவல் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு நாடுகளோட தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய கொடியில் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியா எடுத்திங்கன்னா சஃப்ரான், பச்சை, அப்புறம் வெள்ளைன்னு சொல்லி 3 கலர் இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கொடியிலையும் அப்படி ஒவ்வொரு கலர் இருக்கும். நீங்கள் எல்லா தேசிய கொடிகளையும் வேறு நாடுகளில் தேசிய கொடியை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கலரை மட்டும் அவங்க பாவிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அது என்ன கலருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். அது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 தேசிய கொடியை சரி நீங்கள் தேடி பாருங்கள். அதில் வந்து பர்பிள் கலரை பாவிச்சிருக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் கொடிகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் யூனிக்காக ப்ரிப்பேர் பண்ண நேரம் தயார் செய்த காலத்தில், அந்த காலத்தில் இந்த பர்பிள் கலரை வந்து எடுக்கிறது வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கணும். அது வந்து இந்த நத்தை நிறைய இப்போ கிட்டத்தட்ட 2000 3000 நத்தைகளை உருவாக்கி தான் அதில் இருந்து தான் இந்த பர்பிள் கலரை அவர்கள் எடுத்து அந்த பர்பிள் கலரை பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்திருப்ப காரணமாகத்தான் பர்பிள் கலரை வந்து எந்த ஒரு தேசிய கொடியிலையும் பாவிக்கப்படவில்லை என்று தரவுகள் கூறுகின்றது. நன்றி.